ஒடிவது போல் இடை இருக்கும் இருக்கட்டுமே ஹோய், அது ஒய்யாரமாய் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு அந்த காலத்து பாட்டு ஒன்று உண்டு. ஒடிவது போல இடை இருக்கும்னா ஏங்க கொஞ்சம் இப்படி நீங்கன்னா உடஞ்சிடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு உடம்பு தேரணும். அதுக்காக என்னத்தை சாப்பிட்றது? காத்தையா அடிக்க முடியும்? முடியாது. அதனால அவங்களுக்கு உடம்பு நல்ல வாளிப்பாக ஆகுறதுக்கு ஒரு அன்னப்பொடி எப்படி செய்யறதுங்கிறத இன்னைக்கு சொல்லி காட்ட போறேன். நல்லா பார்த்துக்கிடுங்க. அதுக்கு தேவையானது என்னன்னு கேட்டா, மிளகு, பொட்டுக்கடலை, பெருங்காயம், உப்பு, சீரகம், கருவேப்பிலை, அன்னப்பொடி. அன்னப்பொடி உன்ன செய்யணும் 6 மாசம் 1 வருஷம் கல்யாண பத்திரிகை இங்க வரணும் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட பாடுவோம். சொல்லிட்டு அடுப்பு சுடவும் பொட்டுக்கடலையை போட்டு வறுத்துருவோம். இதுவே அவங்க வறுத்தது தான், வறுத்து தோலி எடுத்தது தான். ஆனா நாம எப்படி வறுக்க போறோம்? இதுல இவ்வளவு சத்து இருக்கா அப்படின்னு கேட்டா, ஒரு வாட்டி கல்கத்தாவுக்கு போயிருந்தேங்க. அங்க கை ரிக்ஷா, அதுல ஏறி உக்காந்து அதுல அழைச்சிக்கிட்டு போறேன் அப்படின்னாப்புல. எனக்கு பாவமா இருந்துச்சு. நம்மள ஒரு மனுஷன் இழுக்கிறதா அப்படின்னுட்டு அவங்கள்ட்ட கேட்க சொன்னேன். நீங்கள்லாம் என்ன சாப்பிடுவீங்க? இந்த மாதிரி எங்களுக்கு கஷ்டமா இருக்கே, நீங்க எங்களெல்லாம் இழுத்துக்கிட்டு போறீங்க அப்படின்னா, நாங்கள்லாம் பீகார்காரங்க, பொட்டுக்கடலை தெரியுமான்னு கேட்டிருக்கிறான். எனக்கு என்ன புரியும் அந்த பாஷை? அவன் சொன்னதை இவ சொல்றா. பொட்டுக்கடலைய நல்லா பொடி பண்ணி அதில் இம்பிட்டு உப்பு போட்டு நாங்கள் தண்ணி ஊற்றி பெனஞ்சு நல்லா உருண்டையாக சாப்பிட்டுடுவோம். அதெல்லாம் எங்களுக்கு பசிக்காது. அப்பதான் நினச்சிக்கிட்டேன், ரிச்சா இழுக்கிறவங்களுக்கு இவ்வளவு பலம் இருக்குன்னா அதுக்கு காரணம் பொட்டுக்கடலை. இம்பிட்டு பொட்டுக்கடலைக்கு அவ்வளவு சீரகம் போதும், ரொம்ப காரம் வேண்டாம். மிளகு, அது ரத்த சுத்தி. மிளகும் சீரகமும் கூடவே சின்னதா ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். மிளகும் சீரகமும் பட பட படப்படன்னு வெடிச்சிருச்சு. இருங்க, இந்த பெருங்காயம் இன்னும் நல்லா பொரியணும். அதை போட்டு உப்பையும், ஆமாம் ஏங்க உப்பை வறுக்கிறீங்க, அதில் பொடியில் போட வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காரணம் என்ன தெரியுமா? உப்புல சோடியத்தோட கூட இருக்கிறது என்ன தெரியுமா? வாட்டரு. இது எங்கேருந்து வருது? வாட்டர்லேருந்து தானே வருது. உப்பு எங்கேருந்து வருது? கடல் தண்ணியிலேருந்து வருது. சோடியமும் உப்பு தண்ணியும் சேர்ந்தாதே அது கடல் தண்ணியும் சோடியமும் சேர்ந்தாதே நம்ம சாப்பிட்ற உப்பு. பார்த்தீங்களா? அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் போயிடுச்சுன்னா அது பொடியாகவே ஆயிடுது. நாம் நினச்சிட்டு இருக்கோம் கடுகு வெடிக்கிற மாதிரி உப்பு கூட வெடிக்குது. திருஷ்டி சுற்றி போடும்போது அது படப்படான்னு வெடிச்சிச்சுன்னா ஐயோ புட்டு திருஷ்டிம்பாங்க. அது வெடிக்குது. இப்போ கூட தான் வெடிக்குது. இதுதான். இந்த மாதிரி கருவேப்பிலையை பார்த்து எம்பிட்டு நாளாச்சு. பூச்சியும் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸாக அதை நல்லா அந்த முத்து பேச்சு கழுவி பாருங்க அப்படி கொண்டாந்து கொடுத்துருக்கா. இதுக்கு என்னங்க சத்து அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
இதுதான் மூலிகைக்கே ராஜா. அதனால தான் நம்ம ஊரில் பாருங்க, புளிக்குழம்பா போடு, ரசமா போடு, துவையலா வெய்யி அப்படின்னு இந்த கருவேப்பிலையை போடுவாங்க. இப்போ இந்த கருவேப்பிலையும் லேசாக படப்படான்னு வர வரைக்கும் வறுத்தா போதும். இதில் இருக்கிற ஈரம் சுண்டிடும். ஏன்னா இந்த மாதிரி பொடியெல்லாம் வைக்கிற போது அதில் ஈர சத்து இருந்துச்சுன்னா பூசணம் பிடிச்சிரும், அப்புறம் சாப்பிட முடியாது. இப்போ இந்த உப்பை வறுத்ததே அதுக்கு தான். ஈரச்சத்து இருந்தால் கட்டி முட்டியாக போயிடும். பொட்டுக்கடலை ஒன்று தான் வெடிக்கலை, சீரகம் வெடிச்சிச்சு, மிளகு வெடிச்சிச்சு, உப்பு வெடிச்சிச்சு. இதோ இப்போ என்னமோ படபடாங்குது. இது இன்னொன்னும் சொல்லித்தாரேன். உங்கள் வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜில் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்கல்ல, நாங்கள்லாம் வெளியில் வைப்போம், அது பழுத்து போய் சிவப்பாக போயிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னாக்கா பச்சையாக இருக்கும்போதே அது காஞ்சிரும். இறந்தான் பச்சையாக இருக்கும், ஆனால் காஞ்சிரும் இல்லை. அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா காஞ்ச பிறட்டு எடுத்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டுங்க. உப்புமாக்கு அப்போ நீங்கள் பச்சை மிளகாய் நறுக்கவே வேண்டாம், அதில் ஒரு சிட்டிகையை போட்டுருங்க. நான் இப்போ அப்படித்தான் செய்கிறேன். ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க பல விஷயத்த, மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடுமேன்னு. எனக்கு என்னன்னு கேட்டால், உங்ககிட்ட கொடுக்காம நான் ஆறுகிட்ட கொடுத்துட்டு போகிறேன் என்னோட எல்லா அறிவையும். அறிவுன்னு நீங்கள் ஒத்துக்கலையானா விட்டுருங்க. இப்போ இதில் என்னெல்லாம் போட்டிருக்கிறோம்? பொட்டுக்கடலை, அப்புறம் காதில் கேட்குது, மிளகு, சீரகம், பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலையை வறுத்து இதை வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஆறுன பிறகு இதை அப்படியே போய் ஆற கூப்பிட போகிறேன். முத்து பேச்சு, ஏன் கண்ணு இங்கே வாடா கண்ணா, அன்னப்பொடியை இப்போ நல்லா பொடி பண்ணி கொண்டாந்து கொடு. இதுதாங்க அந்த அன்னப்பொடி. இந்த பாரு, பொட்டுக்கடலை, மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா மணமாக இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா அதை நல்லா பொடி பண்ணி இதை எடுத்து வச்சுக்கிறணும். சுடு சோத்தில் இப்படி பொடியை போட்டு நெய்யை ஊற்றி ஒரு சுட்ட அப்பளத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டாக்க நமக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நமக்கெல்லாம் உடம்பு வைக்க வேண்டாம், எப்பாச்சும் ஆசையாக இருந்தால் அன்னப்பொடி சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது யார் வேணால் சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலாம் குண்டாயிட மாட்டாங்க. அது தொடர்ந்து சாப்பிட்ற போது அந்த வத்த குச்சியாக இருக்குல்ல உடம்பு, அது நல்லா வாலிப்பாக ஆகிடும். அதுதான் இது எனக்கு தெரிஞ்ச பெரிய வைத்தியத்தை உங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டேன். என்னத்தை இன்னைக்கு பொண்ணு தாயி சொல்லி கொடுத்தது அன்னப்பொடி. யார் யாருக்கு வேணுமோ நல்லா செஞ்சு சாப்பிடுங்கப்பா. எல்லாரும் நல்லா இருங்க.